வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வணக்கம் தலை சேனல். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஸ்வாசம் படம் வெற்றிகரமாக ஓடுறது மட்டும் இல்லாமல் தயாரிப்பாளர்களுக்கும் தியேட்டர் உரிமையாளர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் லாபம் தந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருமே அறிஞ்சது தான். இப்படி இருக்க இப்போ விஸ்வாசம் படம் இதுவரைக்கும் தமிழகத்தில் எத்தனை கோடிகள் வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னும், அதில் தியேட்டர் உரிமையாளர்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் எத்தனை கோடி லாபம் போயிருக்கு அப்படிங்கிற விஷயத்த இப்போ சத்யஜோதி தியாகராஜனே பார்த்தீங்கன்னா அவர் அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சிருக்காரு. ஸோ அந்த தகவலை பற்றி முழுசாக நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஸ்வாசம் படத்தோட வசூல் நிலவரத்தை பற்றி இது வரைக்கும் பல விஷயங்கள் வெளிவந்த வண்ணம் இருந்தது. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தியேட்டர் உரிமையாளர்கள் அவங்க சொல்கிறது ஒரு விதமாகவும், அதே போல் விஸ்வாசம் படத்தை உரிமத்தை வாங்கியிருந்த பிரபல KJR ஸ்டுடியோ அவங்க சொல்கிற ஒரு தகவல் ஒரு விதமாகவும், இந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே விஸ்வாசம் படத்தோட வசூலை ஒவ்வொரு விதமாக தான் தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ விஸ்வாசம் படத்தை தயாரிச்சிருக்க சத்யஜோதி தியாகராஜன் அவர்களே இப்போ விஸ்வாசம் படம் தமிழகத்தில் மட்டும் எத்தனை கோடிகள் வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அவர் தெரிவிச்சிருக்காரு. அதாவது இதுவரைக்கும் விஸ்வாசம் தமிழகத்தில் மட்டுமே இதுவரைக்கும் 125 கோடிகள் வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இப்போ சத்யஜோதி தியாகராஜனை பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சியில் அவர் கலந்துட்டு இருந்தப்போ இப்போ தெரிவிச்சிருக்காரு. மேலும் அவர்கிட்ட விநியோகஸ்தர்களுக்கும் தியேட்டர் உரிமையாளருக்கும் எத்தனை கோடி வருமானம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு கேட்கப்பட்டதுக்கு அதுக்கு சத்யஜோதி தியாகராஜன் இதுவரைக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் தியேட்டர் உரிமையாளருக்கும் கிட்டத்தட்ட 75 கோடிகளுக்கு மேலே வருமானம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் இப்போ தெரிவிச்சிருக்காரு. ஸோ அதனால இந்த வருடத்தோட முதல் வெற்றி படம் எதுனா அது விஸ்வாசம் படம் தான் அப்படிங்கிற அந்தஸ்தை இப்போ கொடுத்து விஸ்வாசம் படத்தோட 50ஆம் நாளில் கொண்டாடுறதுக்காக இப்போ நம்ம தமிழகத்தில் பெரும்பாலான தியேட்டர் உரிமையாளர்கள் அவங்க இப்போ ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், விஸ்வாசம் படம் இதுவரைக்கும் தமிழகத்தில் எத்தனை கோடிகள் வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஒரு சரியான தகவலை தெரியாம தான் பார்த்தனா இத்தனை நாட்கள் நம்ம எல்லாருமே இருந்தோம். ஆனால் இப்போ ஒரு நிகழ்ச்சியில் கலந்துட்டு இருந்த சத்யஜோதி தியாகராஜன் அவர் விஸ்வாசம் இதுவரைக்கும் தமிழகத்தில் எத்தனை கோடிகள் வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு தெரிவிச்சது மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கும் தியேட்டர் உரிமையாளருக்கும் இதுவரைக்கும் 75 கோடிக்கு மேலே நல்ல லாபத்தை விஸ்வாசம் படம் கொடுத்துருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இப்போ சத்யஜோதி தியாகராஜன் அவர்களே தெரிவிச்சிருக்காரு. இப்போ சத்யஜோதி தியாகராஜன் அவர் விஸ்வாசம் படத்தோட வசூலை பற்றியும் லாபத்தை பற்றியும் அவர் தெரிவித்த இந்த விஷயத்தை பற்றின உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இது போன்ற பல செய்திகளுக்கு மறக்காமல் வணக்கம் தலை சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.